இயேசுவில் அன்பானவர்களே, மரியன்னையின் பாடல், சக்கரியாவின் பாடல், கீழ்ப்படிதலின் பாடல், அன்பின் பாடல் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன நமது வேதாகமத்தில். அதே போன்று இன்று நமக்கு வாசிக்கப்பட்டதை வாக்கு பாடல், வார்த்தை பாடல், கடவுளின் வார்த்தை பாடல் என்று சொல்லலாம். கடவுள் தொடக்கத்தில் இருந்தார், அவரோடு வாக்கு இருந்தது. அந்த வாக்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த வாக்கு மனிதரானார், மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார் என்றார், நம்மை போல் வாழத் தொடங்கினார். கடவுள் என்ற நிலையில் வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. மாறாக அதை விடுத்து அதை தியாகம் செய்து அவர் நம்மை போல் மனிதராக மாறினார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் அவர் வாழ்ந்தார். எனவே கடவுளுக்கும் நமக்கும் இணைப்பாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவை மையமாக வைத்துத்தான் நமது வாழ்க்கையை சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவை மையமாக வைத்துத்தான் காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன, கிமு கிபி என்று. எனவே அத்தகைய இணைப்பாளராக வந்தவர் இயேசு கிறிஸ்து. எனவே தந்தை கடவுளை நாம் உணர்கின்றோம், இயேசு இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனை நாம் உணர்கின்றோம். இவர் வாக்கு கொடுத்த துணையாளர், மற்றொரு துணையாளர், நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற துணையாளர் தூயாவி. இந்த மூவரு கடவுளை நாம் நம்புகின்றோம். இவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னவென்றால், அவர் இருக்கின்றார், கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், ஸ்நாபகரடப்பர். நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் இவ்வாறு மூவரு கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றார். இவரால் அனுப்பப்பட்டவர் தான் ஸ்நாபகரடப்பர். அவர் இவரை குறித்து சான்று பகர வந்தார். இவரை அடைவதற்கான, இந்த தம திருத்துவத்தை அடைவதற்கான தூய்மையான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும் என்பதை தன்னுடைய போதனை வழியாக அவர்களுக்கு கொடுத்தார். எனவே கடவுள் அனுப்பிய ஒரு ஸ்நாபகரடப்பர் அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். நான் இந்த பங்கிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் இந்த சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் இந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் இந்த பங்கிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் உணர்கின்ற போதுதான் இந்த ஸ்நாபக அருளப்புரை போன்று நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை தயாரித்து இவர்களோடு இணைப்போம் அன்பானவர்களே. இந்த அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றவர்தான் யோவான் நற்செய்தியாளர், ஆண்டவருடைய 12 சீடர்களில் ஒருவர். தந்தையை, அவரை கண்டவர் மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த கடவுளை கண்டவர், அந்த கடவுளிடமிருந்து வந்த வாக்கு, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தியதை பற்றி இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்ற போது, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எனவே தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமான இருந்தவர். இந்த யோவான் ஒரு நற்செய்தி எழுதியிருக்கின்றார், 3 திருமுகங்கள் எழுதியிருக்கின்றார், வேதாகமத்தின் கடைசி நூலான திருவெளிப்பாட்டை எழுதியிருக்கின்றார். இந்த திருவெளிப்பாடு என்பது புரியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் பொறுமையாக படிக்க விண்ணகத்தின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி, இந்த மகத்துவமான இந்த விண்ணகத்திற்கு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். மாபெரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருளை நமக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படுத்துவார். கடவுளின் அன்பை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார் என்றால், தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்து அவர் அதை வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு யார் வெளிப்படுத்தினார் என்றால், புனித யோவான் அருளப்பர்தான். இவர்தான் அந்த கடைசி ராப்போசனத்தின் போது இயேசுவினுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்தவர். இந்த தொடர்பை பாருங்கள். கடவுளின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த இந்த யோவான் அருளப்பர் கடவுளின் அன்பை வெளிப்படுத்திய இயேசு வழியாக கடவுளின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த 3 திருமுகங்கள், அதை படித்து பார்த்தால் அன்பு அன்பு அன்பு. எனவே கடவுளின் அன்பை பெற்ற ஒரு மனிதன்
சக மனிதனுக்கு தனக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதை ஒரே சொற்றொடரில் அவர் அடக்கி விடுவார். கண்ணால் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்யாத ஒருவன் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. எனவே நான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, வாழ்ந்து ஓராண்டை கடக்கப் போகின்றேனே, இந்த நேரத்தில் நான் பிறரை அன்பு செய்தேனா, பிறரை அன்பு செய்ததன் வழியாக நான் கடவுளை அன்பு செய்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நெஞ்சத்திற்கு நெருக்கமான இரண்டு நபர்கள், கடவுளுக்கு இயேசு, இயேசுவுக்கு அருளப்பர். நாம் யார்? நாமும் கடவுளின் இயேசுவிற்கு நெருக்கமானவர்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரு உடலாக இரத்தமாக நாம் பெறுகின்றோம். பெற்று நம் உடலுக்குள் நம் இதயத்திற்கு செல்லுகின்றது. எனவே இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக நம் இதயம் மாறிவிடுகின்றது. எனவே நாம் அந்த இதயத்தின் வழியாக எவ்வாறு அவரை அறிந்து கொள்ளுகின்றோம்? இந்த அறிந்து கொள்ளும் அந்த தன்மைக்குத்தான் நம்மிடம் தாட்சி இருக்க வேண்டும். அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், எனக்கு முன்பே அவர் இருந்தார். அவரது மிடுதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்தி கொள்வார். யார்? இந்த ஸ்நாபகர்லப்பர். எனவே இந்த தாட்சியின் வழியாகத்தான் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். இவர்தான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைத்தது? முதலில் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற போதே தூயாவியால் நிரப்பப்பட்டு இயேசுவை தாங்கிய கன்னிமரியால் வந்தபோது இதோ மீட்பர் வருகின்றார் என்று வயிற்றில் இருக்கின்ற போதே, அங்கே ஒரு கரு, இங்கே ஒரு கரு, இது அப்போதே உணர்ந்து கொண்டது. எனவே தான் அவர் பிறந்து வந்தபோது இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இவரால் சொல்ல முடிந்தது. எனவே இதுவெல்லாம் முழுமையாக பார்த்தால் அந்த தூய ஆவி செய்யக்கூடிய ஒரு செயல். நாம் ஏக்கத்தோடு, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஏக்கத்தோடு நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இதுவே இறுதி காலம் என்பதை யோவான் வழியாக நமக்கு காட்டி, இறுதி காலம் என்றாலே இந்த எதிர்கிறிஸ்துகள் நிறைய பேர் வந்து கொண்டிருப்பார்கள். இதோ இந்த நேரத்தில் கூட இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள், அது தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், இதற்கு எதிரடையான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லாம் எதிர்கிறிஸ்துகள். ஒரு இடத்திலே ஒரு சமாதானமான அமைதியான சூழல் இருக்கிறது, இதை எப்படா விடுறது, இதை எப்படியாவது போய் கழிச்சிட்டு வரணும். அவர்கள் எடுக்கிற முயற்சியால் வெற்றி என்றால் எப்படி விடுவது? அதை வெற்றி அடைய முடியாமல் நான் நுழைந்து கெடுத்து விட்டு வருகின்றேன் என்று யாராவது செயல்பட்டால் எதிர்கிறிஸ்துகள். இந்த அப்படித்தானே நடக்கிறது. ஒரு குடும்பம் நிம்மதியாக இருந்தால் எப்படி அதை விடுறது? அவருடைய சொந்தங்களே சென்று அந்த குடும்பத்தை கெடுத்துவிடும். இதுதான் எதிர்கிறிஸ்துகள். எனவே நான் கிறிஸ்துவாக இருக்க ஆசைப்படுகின்றேனா? ஒன்றிணைக்கும் சக்தி கிறிஸ்து, எதிர்கிறிஸ்து பிரிக்கக்கூடியது. எனவே நான் கிறிஸ்துவாக இருக்கின்றேனா அல்லது எதிர்கிறிஸ்துவாக இருக்கின்றேனா? இதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த 2025ஆம் ஆண்டில் நான் வாழ்ந்தது வாழ்க்கையா அல்லது வீணடித்த வாழ்க்கையா? கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.